பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். ரிஷப ராசி, ராசிநாதன் சுக்கிரன் இந்த பராபவ வருடத்தில் சரஸ்யாதிபதியாக வருகிறார். இந்த வருஷத்துக்கு 7 பேருக்கும் ஒரு போஸ்டிங் உண்டு. ராகு கேது வைத்தார், அவங்க 2 பேருக்கு மட்டும் போஸ்டிங் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் போஸ்டிங் உண்டு. குரு தான் ராஜான்னு சொல்லிட்டேன். அப்போது சுக்கிரனுக்கு சரஸ்யாதிபதியாக வருகிறார், தானியாதிபதியாக புதன் வருகிறார். அதாவது சேகரித்து தருவது சேமிப்புகள் அப்படி வச்சுக்கலாமா? ஒரு வீட்டுக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, ஒரு ஆம்பளை இருக்காருன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். அவர் தான் வெளியில் போயிட்டு பொருள் ஈட்டி சம்பாரித்து கொண்டு வந்து குடும்பத்துக்கு கொடுப்பார். அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அது 10 ரூபாயோ 1 ரூபாயோ 10 லட்சமோ அதை வச்சு தான் அந்த குடும்பமே இயங்கும், ரன் ஆகும். இப்போ பெண்களும் அதுக்கு சமமாக சம்பாரித்து கொடுக்குறாங்க. அப்போ அதுபோல் யார் வெளியில் போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குறாரோ அவருக்கு சரஸ்யாதிபதி அப்படின்னு பேர். அப்படியாக இந்த வருடம் பொருளை தேடி பொருளை ஈட்டி சம்பாரித்து கொண்டு வந்து வரக்கூடிய வருடமாக அமைகிறது. இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வருமானம் வரக்கூடிய வருடம், அவ்வளோதான். இந்த வருஷம் தமிழ் வருஷம் ரிஷப ராசிக்கு வருமானம் வரக்கூடிய வருஷம். அப்போ இத்தனை வருஷமாக வருமானம் வரலையா, இது வந்தது பத்தலை, எனக்கு வருமானம் வந்தது போரலை, அல்லது ஒரே பற்றாக்குறையாக இருந்தது, இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்கள, இந்த வருடம் அந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாகி அந்த ஃபண்டு டிமாண்டு பண பிரச்சனைகள், அந்த பண பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து இந்த வருஷம் பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்கு பணங்காசு வரக்கூடிய வருடம். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு 6 மாதமாவது 1 வருஷமாவது 2 வருஷமாவது வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலை கிடைக்கும். இன்கமே இல்லாமல் இருக்குது, ஒரு வாடகை வந்துக்கிட்டு இருந்தது, அந்த வாடகை நின்று போச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்தது, அது ஏமாற்றம், இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை, ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது, ஏதோ ஒரு வகையில் வருமானம் நின்று போயிருக்குமே ஆனால், தடைப்பட்டு இருக்குமே ஆனால், தடைப்பட்ட வருமானம் மீண்டும் வரக்கூடிய அந்த தருணம் தான் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்?
வருமானம் வரக்கூடிய வருஷம். நீங்கள் வயோதிக பருவமாக இருக்கலாம், 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், சின்ன தொழில் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணலாம், கனிம வளங்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே. தடைப்பட்ட வருமானம், எனக்கு வேலை போய் 3 வருஷமாகுது, 2 வருஷமாகுது, 6 மாதமாகுது, 3 மாதமாகுது, இல்லை நான் வெளிநாடுகளில் இருக்கேன், எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் சார், கிடைச்சிருமா? அது கிடைச்சாதான் எனக்கு விசா ரினிவல் ஆகும். அல்லது நான் ஸ்டூடெண்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே ஸ்கை ஃபண்டு கொடுக்குறாங்க எனக்கு, சரி நான் எனக்கு ஜாப் கிடச்சி போகணும், இவங்க தான் எனக்கு ரினிவல் பண்ணி தரணும், இவங்க ரினிவல் பண்ணி தருவாங்களா, விசா ரினிவல் ஆகுமா? இல்லைனா அங்கே சின்ன ஒரு கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, அந்த கேஸ் கிளியர் ஆனால் தான் நான் ஜாபுக்கு போக முடியும், இந்த கேஸ் கிளியர் ஆகுமா? என்கொயரிகள் இருப்பது, வம்பு வழக்குகள் இருப்பது, என்கொயரிகள் இருப்பது வெளிநாடுகளில். அதே போல் சின்ன சின்ன விபத்துக்கள், அது சம்மந்தப்பட்ட கேஸுகள் இருப்பது, குறிப்பாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அது சம்பந்தப்பட்ட எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஜெயிக்கக்கூடிய வருடம். இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி அன்பர்களே, இது வளர்ச்சிக்கான வருடம். நீங்கள் எனி பிஸ்னஸ், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டி வச்சு, அதாவது எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ளே ஸ்கூல்லேருந்து அல்லது காலேஜஸ் வரையிலும் டியூஷன் சென்டர்ஸு, அப்போது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சுக்கரன் இல்லையா, கண்டிப்பாக இப்போ ஃபிலிம் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், எந்த மாதிரியான குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், வருமான கஷ்டமாக இருக்கலாம், வெளியில் போய் சிக்கலாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், ஹெல்த் உடம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், அடுத்தடுத்து வீண் விரயங்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், புரியுதுங்களா? குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், அப்போ யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை ரிஷப ராசி அன்பர்களே, இது கொடிகட்டி பறக்கக்கூடிய தருணம். ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷப ராசி அன்பர்களே, இது கொடிகட்டி பறக்கக்கூடிய வருடம். உங்களை யாராலும் அசைச்சிக்கவே முடியாது, உங்களை யாராலும் அடிச்சிக்கவே முடியாது. மாபெரும் வெற்றி பெறுவீங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், எவ்வளோ பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம், கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்க்குறோம், ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம், அதிலலாம் இல்லாத ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்துடப்போகுது. அது எல்லாமே நாம் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்களாம் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள். ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எனி பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, டீலர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடியவங்க, சப் ஏஜென்சி எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த பராபவ வருடம், தமிழ் புத்தாண்டு, கொடிகட்டி பறக்கக்கூடிய வருடம். அப்போ இதுக்கு மேலே இன்னும் கூட டீட்டெயிலாக வேணும், நான் எப்போ ஜெயிப்பேன், என்னைக்கு ஜெயிப்பேன், எந்த வருஷத்தில் நான் என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னாக்கா,
அதுக்கு அக்யூரேட்டாக சொல்லணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல் இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும், கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.